வணக்கம் செல்வங்களே, வணக்கம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? அப்படின்ட்டு ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பாடின்னு போனார். ரொம்ப அழகாக பாடின்னு போனார். ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு. தாத்தா தாத்தா நீங்கள் இது சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்து தாத்தா, உங்களை கேட்கணுன்ட்டு இருந்தேன். த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்களே, மோசஸ் மலை மேலே எங்கேயோ போனார். அப்போது கடவுள் வந்து நம்மக்கிட்ட மோசஸ் வழியாக நம்மக்கிட்ட பேசினார் அப்படின்ட்டு அந்த மோசஸை பற்றி நான் கேள்விப்படும்போது அதை கேள்விப்பட்டேன். அப்போ கடவுள் வந்து இந்த மோசஸ் மூலிமா நம்மளுக்கு ஏதோ சில கட்டளைகள் கொடுத்தாராமே, 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அது என்ன தாத்தா அது? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்களே, வாட் ஆர் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்? கேன் யூ டெல் மீ? ஓ, யூ ஆர் ஆஸ்கிங் இன் இங்கிலீஷ். ஓகே சொல்லுங்களே, ஐ வில் டெல் இன் இங்கிலீஷ். ஓகே. என்னென்னா, என்னுடைய அன்பு உங்களோடு நிலைத்து இருக்கும் அப்படின்ட்டு கடவுள் மோசஸ் கிட்ட வழியாக நம்மளுக்கு சொன்னாராம். சொல்லிட்டு நவ் ஒபே தீஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை அவர் சொல்லியிருக்காரு மோசஸ் கிட்ட. அந்த மோசஸ் நீங்கள் இங்கிலீஷில் கேட்டீங்க இல்லையா, அதனால நான் அதை இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து லவ் ஒன்லி த ஒன் ட்ரூ காட். ஃபஸ்ட் என்னன்னாக்கா, லவ் ஒன்லி த ஒன் ட்ரூ காட் அப்படின்ட்டு. ரெண்டாவது, டு நாட் மேக் ஃபால்ஸ் காட். டு நாட் மேக் ஃபால்ஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லிக்காரு. மூணாவது, டு நாட் மிஸ்யூஸ் காட்ஸ் நேம். என்னது? டு நாட் மிஸ்யூஸ் காட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிக்காரு. நீங்கள் 10 கட்டளை என்ன அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கேட்டீங்களே, அதை நான் சொல்லின்னு வரேன். நீங்கள் இங்கிலீஷில் கேட்டீங்க இல்லையா, அதனால் நான் இங்கிலீஷில் சொல்ல வரேன். மூணாவது வந்து டு நாட் மிஸ்யூஸ் காட்ஸ் நேம் அப்படின்ட்டு. நாலாவது, ரிமெம்பர் காட்ஸ் ஸ்பெஷல் டே அண்ட் கீப் இட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுகிறாரு. ரிமெம்பர் காட்ஸ் ஸ்பெஷல் டே அண்ட் கீப் இட் ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொல்லுகிறாரு. அஞ்சாவது, லவ் யுவர் மதர் அண்ட் ஃபாதர். அஞ்சாவது என்ன சொல்லுகிறாரு? லவ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆறாவது, டு நாட் கில். ஆறாவது என்னது? டு நாட் கில். கொலை செய்யாத இருப்பாயாக நீ எதோ சொல்கிற மாதிரி தெரியுது. டு நாட் கில். அப்புறம் 7th, பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏழாவது என்னது? பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. எட்டாவது வந்து டு நாட் ஸ்டீல். டு நாட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுகிறாரு. 9வது, டு நாட் டெல் லை. 9வது என்னது? டு நாட்
டெல் லைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்களே இங்கிலீஷில், அதனால் நான் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு சொல்லின்னு வரேன். அப்புறம் 9th வந்து என்ன சொன்னேன், டு நாட் டெல் லைஸ், பொய் சொல்லாதீங்கோ அப்படின்னு. 10வது டு நாட் பி ஜெலஸ் ஆர் கிரீடி. 10வது என்ன சொல்லியாரு, டு நாட் பி ஜெலஸ் ஆர் கிரீடி அப்படின்ட்டு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்களே அதை நான் சொன்னேன். அண்டு லிவ் டுகெதர் இன் பீஸ். அடிஷ்னலாக என்ன சொல்லிருக்காரு, live together in peace. தாத்தா என்ன தாத்தா இவ்வளோ அழகாக சொன்னீங்களா, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது இருந்துச்சு. இல்லை அழகாக சொன்னீங்களே, இங்கிலீஷ்லேயே சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. முதல்ல என்ன பாட்டு பண்ணீங்க, ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு. இங்கே வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸுன்னு ஒன்று சொன்னார். அது என்னன்னு கேட்டிங்களே, த்ரூ மோசஸ் சொன்னீங்களே, அது ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இப்போ தெரிஞ்சிச்சு தாத்தா. எல்லாமே 10 கற்பனை இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே. வாட் ஆர் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டேனேன். நீங்கள் வாட் ஆர் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்னோன்னே நீங்கள் எங்களுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷ்லேயே சொன்னீங்களே. தேங்க்யூ தாத்தா.